வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி கோவைக்கு வந்திருக்காருங்க. அவருக்கு எதிராக கடுமையான போராட்டம் கோவையில நடந்திருக்கு. உருவ பொம்மை எரிக்கப்பட்டிருக்கிறது. கெட் அவுட் மோடி என்ற முழக்கங்களோடு சும்மா கோவையா அதிர விட்டு இருக்கிறாங்க தோழர்கள். என்ன நடந்தது? ஏன் இந்த போராட்டம் அப்படின்னா, மோடிக்கு எதிராக இந்தியா முழுவதும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. மோடியினுடைய வாக்கு திருட்டுக்கு எதிராக மக்கள் ஒருங்கிணைய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் மோடி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. அதுலயும் கோவைக்கு எதுக்கு வர்றாருன்னா, இயற்கை விவசாயிகளுக்கான ஒரு மாநாடை நடத்துறாரு. அந்த இயற்கை விவசாயிகள் மாநாட்டுல நிறைய எக்ஸிபிஷன் நடக்குது. அதோட சேர்த்து 16,000 ரூபாய் கொடுக்கறோம்லாம் ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறார். இதை எதிர்த்து, இயற்கை விவசாயத்துல மோடி எதிர்த்து அங்க ஒரு பெரிய புரொட்டஸ்டே நடந்திருக்கு. கடுமையான ஒரு போராட்டம் நடந்திருக்கு. ஏன் போராடணும் அப்படின்னா, தொடர்ந்து மோடி தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறார். தொடர்ந்து மோடி தமிழ்நாட்டை இழிவு செய்கிறார். இந்த 2 காரணங்களால தான் மோடிக்கு எதிராக அங்க மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கு. நீங்க தேர்தல் வந்துச்சுன்னா வெளி மாநிலங்கள்ல தமிழ்நாட்டை அசிங்கப்படுத்துறதுல முதலாளா நிக்கிறவர் மோடி. ஒரிசாவில சட்டமன்ற தேர்தல் நடந்ததுங்க. அந்த சமயத்துல அந்த முதலமைச்சருடைய ரைட் ஹேண்டா இருந்தவர் பாண்டியன் என்கிற IAS. பாண்டியன் IAS ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவரை அசிங்கப்படுத்தணும், அவரை இழிவுபடுத்தணும், இந்த தேர்தலை எப்படியாவது ஜெயிக்கணும்ன்ற நோக்கத்தோடு பாண்டியன் IAS கேவலப்படுத்தணும்னு தமிழ்நாட்டையே அசிங்கப்படுத்திட்டு இருந்துச்சு இந்த கூட்டம். அதுல அவங்க சொன்ன முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு, பூரி ஜெகநாதர் கோயிலினுடைய கருவூலம். அது பூரி ஜெகநாதருடைய நகை, பணம் எல்லாம் இருக்கிற கோயிலினுடைய கருவூலம், சொத்து இருக்கிற இடம். அந்த கருவூலத்தினுடைய சாவியை தமிழ்நாட்டுக்கு திருடிட்டு போயிட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கொந்தளிச்சது. கடுமையான போராட்டங்களை நடத்தணும். கடுமையா மோடி மீது விமர்சனத்தை நம்ம வச்சோம். கொஞ்சம் கூட கூச்சமே படாம சாவியை திருடிட்டு போயிட்டாங்க, தமிழர்கள்லாம் திருடுங்க என்பதை போல அங்க குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அந்த தேர்தலுக்காக ஒரு வீடியோ, விளம்பர வீடியோ ஒண்ணு வெளியிடப்பட்டது. அந்த வீடியோல தமிழர்களுடைய ஆடை, வேட்டி சட்டை துண்டு போட்டுட்டு, அதுவும் இவர் மாதிரியே VK பாண்டியன் போலயே ஒரு உருவம், ஒரு பழைய சோறை இலையில ஊத்தி சாப்பிடுற மாதிரி ஒரு வீடியோ. அதுக்கு என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டு ஆளு பூரா முட்டா பயிலுக, அவங்க பூரா சோத்த, பழைய சோத்த அல்லது மோர் சோறை இலையில ஊத்தி குடிப்பாங்க, அவங்க அதுல சட்டியில வச்சு சாப்பிடணும் கூட அறிவு கிடையாது அப்படின்றதான் அந்த விளம்பரம் சொன்ன உண்மை. அப்ப கடுமையான எதிர்ப்பை நம்ம காமிச்சோம். ஊரு உலகம் எல்லா இடத்துலயும் போய் நின்று இந்த மோடி ஒரு வேலை பார்ப்பாரு. அது சித்து வேலை. ஐநா சபைக்கு போவாரு, போய் மங்கி பாத்துல பேசுவாரு, உலக நாடுகள் முழுவதும் போய் தமிழர்களை செஞ்சு பேசுவாரு, அங்க இருக்கிற இந்தியர்களை செஞ்சு பேசுவாரு. அங்க பேசும் போதெல்லாம் தமிழ்ல இருந்து ஒரு கோடை எடுத்து பேசுவார். ஒரு கோட்டை எடுத்து அப்படியே பேசிட்டே இருப்பார். தமிழ்ல இருந்து, தமிழ் எப்படி தெரியுமா, தமிழ் அப்படி தெரியுமா அப்படின்னு பேசிட்டு, தமிழங்க பூரா திருடுங்க அப்படின்னு சொன்னதுதான் மோடியினுடைய ஹைலைட்டான வேலை. அப்ப தேர்தல் வரப்போகுது அப்படின்னா நம்ம இழிவுபடுத்தி, நம்ம ஆட்களை கேவலப்படுத்தி, ஒட்டுமொத்த தமிழர்களை திருடர்கள் சொல்லிட்டு அங்க ஓட்டு வாங்கி ஜெயிச்சது இந்த கும்பல். சரியா? அடிச்சடியில திருந்தி இருக்கணும்ல மோடி. அடுத்து என்ன பண்றாரு? பீகார் எலெக்ஷன் வருது. பீகார் எலெக்ஷன்ல அவங்களுக்கு ஓட்டு போடுறது மாதிரியான மனநிலையில மக்கள் இல்லை. 65 லட்சம் வாக்காளர்கள் வாக்குரிமையில இருந்து தூக்கி எறியப்பட்டிருக்கிறாங்க. வாக்கு உரிமை யாத்திரை நடந்துட்டு இருக்கு. காங்கிரசும் அதன் கூட்டணி கட்சிகளும் அங்க அந்த யாத்திரையை நடத்துறாங்க. அந்த யாத்திரையில பல லட்சம் மக்கள் சேர்ந்துக்கிறாங்க. அந்த பேரணி மிகப்பெரிய வெற்றி அடைகிற பேரணியாக மாறுது. இது பாஜகவுக்கு ஒரு அச்சத்தை உருவாக்குது. உடனே அங்க உட்கார்ந்துகிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழர்கள், குறிப்பா திமுக இந்த பீகார் மக்களை இழிவுபடுத்துறாங்க. பானிபூரி விக்கிறவன், கூலிக்காரன், எங்க ஊர்ல அடப்பு எடுத்து விடுறவன், சாக்கடை அடப்பு எடுக்கிறவன் அப்படின்லாம் எங்களை கேவலப்படுத்துது இந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாரு. ஓட்டு வாங்கணுன்றதுக்காக தமிழ்நாட்டை கேவலப்படுத்தினாரு. காரணம் என்ன? இங்க இருந்து முதலமைச்சர் போய் அங்க பிரச்சாரத்துக்கு போயிருந்தாரு. கூட்டணி கட்சிகள் எல்லாருமே பிரச்சாரத்துக்கு போயிருந்தாங்க. அதான் முதலமைச்சர் ஸ்டாலினும் போயிருந்தார். அத மையமா வச்சு தமிழ்நாடு கேவலப்படுத்துது, திமுக கேவலப்படுத்துதுன்னு ஒரு பெரிய வாசிப்பை மேடையில செஞ்சாரு. இது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இதை எதிர்த்தோம். ஒரு இடத்துலயும் நாம் வெளி மாநிலத்தவர்களை நாம கேவலப்படுத்தல. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இதே பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர், குறிப்பாக உத்தரப்பிரதேசத்துக்காரர், அவர் என்ன பொய் பரப்புரைய பண்ணாரு அப்படின்னா,
தமிழ்நாட்டுல இந்தி பேசல, இந்தி தான் பேசுறாங்க, தமிழ் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்தி பேசுற தொழிலாளர்களை 9 பேரை கொலை பண்ணிட்டாங்கன்னு ஒரு பொய் பரப்புரை பண்ணார். தமிழ்நாட்டுல நாம இந்திக்கு எதிரானவர்களா இருப்போம், அதாவது இந்தி திணிப்புக்கு. இந்திக்கு இல்ல, இந்தி திணிப்பு மட்டும் இல்ல, எந்த மொழியை திணிச்சாலும் நம்ம எதிர்ப்போம். ஆனா எந்த மொழிக்கும் நாம எதிரி இல்லை. மொழி மீது நமக்கு வன்மம் இல்லை. ஆனால் அதிகாரம் ஒரு மொழியை திணிச்சு நம்மளுடைய வேலைகளை இடையூறு பண்ணும் போது நம்ம எடுத்து அதை போராட்டமாக கேள்வி கேட்கிறோம். அதைத்தான் நம்ம பண்றோம். இங்க வந்து வேலை செய்யறவங்களோட நம்ம ஆட்கள் இந்தியில கூட பேசுவாங்க. குறைஞ்சபட்சம் இந்தியில பேசி 1-2 தெரிஞ்சுக்கிறாங்க. 2வது அவங்க தமிழ்ல பேசுறாங்க. இங்க மொழி என்பது இனம் சார்ந்த பிரச்சனையாக இல்லை. நம்ம தெளிவா இருக்கோம். அதுல அரசியல் பிரச்சனை. நீங்க எங்க மொழியை அழிக்கிறதுக்கு இந்திய திணிக்கிறீங்கன்னா அதை எதிர்த்து நாங்க நிப்போம். ஆனா என்ன சொன்னாங்க, இந்தி பேசுறாங்கன்ற காரணத்தை காட்டி 9 பேரை கொன்னுட்டாங்கன்னு ஒரு வீடியோவை செட் பண்ணி அது தமிழ்நாட்டில் நடந்ததா காட்டி மிகப்பெரிய பரப்புரை பிரச்சாரத்தை பண்ணிச்சு. உடனடியாக தமிழ்நாடு அரசு அதை கண்டிச்சாங்க. உடனடியாக அவர் மேல வழக்கு போட்டாங்க. இன்னொன்னு, பீகார்ல இருந்து இங்க ஒரு உண்மை கண்டறியும் குழு வந்துச்சு. வந்து இங்க கண்டறியும் போதுதான் இங்க மக்கள் நிம்மதியா இருக்காங்கன்ற தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் சாரி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள போய் உத்தரப்பிரதேசத்துல இந்த பொய் பிரச்சாரத்தை பண்ண ஒரு பாஜக சங்கிய கைது பண்ணாங்க நம்ம ஆட்கள். இப்ப புரியுதுங்களா? ஓட்டு வாங்கணும்ன்றதுக்காக எந்த அளவுக்கு சீப்பா இறங்குற ஒரு கும்பல் தான் இந்த மோடி கும்பல். இது நம்மை இழிவுபடுத்தின செயல். நம்ம புறக்கணிச்ச செயல் என்ன? கல்வி நிதியா கொடுக்க மாட்டோம். இங்க பேரிடர் வந்துருச்சா பணம் கொடுக்க மாட்டோம். இங்க வந்து மக்கள் வந்து புதிய திட்டங்களுக்கு ஏதாவது பண்ண தரமாட்டோம். மருத்துவ கல்லூரி தரமாட்டோம். மருத்துவத்துக்கு எக்யூப்மெண்ட்ஸ் தரமாட்டோம். மெட்ரோ ட்ரெயின் தரமாட்டோம். எய்ம்ஸ் மருத்துவமனை தரமாட்டோம். நாங்க தமிழ்நாட்டுக்கு எதையுமே தரமாட்டோம். கேரளாவுக்கு எதையுமே தரமாட்டோம். வெஸ்ட் பெங்காலுக்கு எதையுமே தரமாட்டோம். எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு நாங்க எதையும் தரமாட்டோங்க அப்படின்றதுல தெளிவா இருக்கு மோடி அரசு. அதை நம்ம கண்டிக்கிறோம். 2 நாளைக்கு முன்னாடிதான் மோடி அரசு கோவை டு மதுரைக்கான மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட ரிஜெக்ட் பண்ணிருக்கு. எதுக்கு நம்ம மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட் வைக்கிறோம்? எல்லா மாவட்டங்களையும் இணைக்கிற வேலையை பார்க்கும் போதுதான் எல்லா மாவட்டங்களும் ஒருங்கிணைச்சு வளரும், ஒரே மாதிரி வளரும், ஒரே போல வளர்ச்சி கிடைக்கும். எல்லா மாவட்டங்களும் அந்த வளர்ச்சியில பயனடையும். மக்கள் சாதி மத வெறுப்பு இல்லாம பொருளாதாரத்துல சுயமரியாதையான ஒரு வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு வளருவாங்க. இதுக்கு போக்குவரத்து ஒரு பெரிய அடிப்படை காரணமா இருக்கும். வெளி உலகத்துக்கு போறது வர்றது, பண்டமாற்று, பொருளாதார வளர்ச்சி எல்லாத்துக்கும் அது காரணமா இருக்கு. சோ மெட்ரோ ட்ரெயின் நம்ம கேட்டோம். அதுக்கான ப்ராஜெக்ட் 11,000 கோடிக்கு நாம அனுப்பியிருக்கோம். அவன் மோடி 11,000 கோடியை தூக்கி கொடுக்க போறாரா? இல்லை. அதுல வெறும் 3,000 கோடி தான் ஒன்றிய அரசு கொடுக்க போகுது. மிச்ச காசை போற நம்ம தான் போட போறோம். அதுக்கான ப்ராஜெக்டுக்கான எல்லாத்தையும் டீடைலா எழுதி அனுப்பியாச்சு. இன்னைக்கு வரை 1 வருஷத்துக்கு மேல வாயை மூடிட்டு உட்கார்ந்து இருந்த இந்த மோடி அரசு 2 நாளைக்கு முன்னாடி ரிஜெக்ட் பண்றோம். அதுக்கு ஒரு சப்ப காரணம் சொல்லியிருக்காங்க. என்னவா? நாங்க 20 லட்சம் பேர் இருந்தாதான் நாங்க இந்த ப்ராஜெக்ட ஓகே பண்ணுவோம். 15 லட்சம் பேர் தான் இருக்காங்க மதுரையில எல்லாம். நாங்க எதுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஓகே பண்ணோம்? அப்ப மதுரையில 15 லட்சம் பேர் இருக்காங்களா? ஏன் இந்த ப்ராஜெக்ட் 15 லட்சம் பேரை வச்சுதான் நடக்குதா? இந்தியா முழுவதும் ஆட்களே இல்லாத இடத்துல கூட இந்த ப்ராஜெக்ட் நடந்திருக்கு. புல்லட் ட்ரெயின்னுறாங்க. புல்லட் ட்ரெயின் நம்ம என்ன புல்லட் ட்ரெயின்ல போட போறோமா? அதுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் அடிப்படையான தேவைகளுக்கு இந்த அரசு கொடுக்கல. ஏற்கனவே 15 வருஷமா 2015 இருந்து கிட்டத்தட்ட 25 ஆகி போச்சு. அறிவிச்சதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா 15 வருஷம். இங்க இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிக்கப்படவே இல்லை. எய்ம்ஸ் மருத்துவமனையை தொடங்கி வாடகை கட்டடங்களையும் வேற வேற மாவட்டங்கள்ல இருக்கிற மருத்துவமனைகளினுடைய கட்டடங்கள்ல தான் நடந்துட்டு இருக்க எய்ம்ஸ் மருத்துவமனையும் அதுக்கான மருத்துவ கல்வி. இதை நம்ம கேட்டோம்னா நம்மளை பார்த்து அவங்க வந்து கொக்கரிக்கிறாங்க, கேலி பண்றாங்க. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையோட அறிவிக்கப்பட்ட மருத்துவமனைகள் 5 மாநிலங்கள்ல முடிஞ்சு பயன்பாட்டுக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு. ஆனா இங்க இப்பதான் செங்கச்சோவர் கட்டிட்டு இருக்கானுங்க. அப்ப அதை நம்ம கேட்க கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப திட்டமிட்டு மதுரை போன்ற தென் மாவட்டங்கள் புறக்கணிக்கப்படுது. ஏன்னா தென் மாவட்டங்களை வச்சு அங்க சாதி பிரச்சனையை உண்டாக்கி, அங்க மத பிரச்சனையை உண்டாக்கி, அங்க ஒரு 7.5 கூட்டி எப்படியாவது கால் பதிக்கணும்ன்றது சங்கிகளுடைய திட்டம். நீங்க இது மாதிரியான மெட்ரோ ப்ராஜெக்ட், எய்ம்ஸ் மருத்துவமனை அப்படின்னு பெருசா வளர்ந்துட்டீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் வளர்ந்துரும். அப்ப நீங்க பொருளாதாரமாகவும் உங்களுடைய தகுதியை வளர்த்துக்கிடும் போது நீங்க சுயமரியாதையான வாழ்க்கைக்கு போயிருவீங்க. அடிதடி கம்பு கட்டை எடுக்கிறது பதிலா புஸ்தகம் எடுப்பீங்க, ஒரு நல்ல வேலைக்கு போகும்.
இத ஒடுக்கணும்ன்றதா ஒன்றிய அரசினுடைய நோக்கம். அப்ப இத காலி பண்ணி விட்டுட்டு மதுரையை ஒண்ணு இல்லாமக்கிட்டு, மதுரை வளர்ச்சி என்பது தென் மாவட்டங்களினுடைய வளர்ச்சி. ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். மதுரைன்றது ஒரு சிட்டியை நம்ம பேசல, ஒரு தென் மாவட்டங்களினுடைய வளர்ச்சியை மோடி அரசு புறக்கணிக்குது. இந்த இடத்துலதான் தமிழ்நாட்டில் இருக்கிற முற்போக்கு இயக்கங்கள் கடுமையாக மோடிக்கு எதிரான போராட்டத்தை கோவையில இன்னைக்கு நடத்திருக்காங்க. எல்லா முற்போக்கு இயக்கங்களும் நடத்திருக்காங்க. ஏன்னா எங்களை பொருளாதாரமா நீங்க ரிஜெக்ட் பண்றீங்க, எங்க மாநிலத்தினுடைய வளர்ச்சியை ஒடுக்குறீங்க, எங்க மாநிலத்தினுடைய குறைந்தபட்சமான சுயமரியாதை நீங்க கேள்வி கேட்கறீங்க, எங்க மாநில உரிமைகளை நீங்க பறிக்கிறீங்க அப்படின்னு பல்வேறு கோரிக்கைகளை வச்சுட்டு அதோட தமிழர்களை தொடர்ந்து இழிவு செஞ்சிட்டு இருக்கீங்க, கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க. உங்க ஓட்டு வெறிக்காக தமிழர்களுடைய டிக்னிட்டியை கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க அப்படின்ற கோவத்துலதான் இன்றைக்கு கோயம்புத்தூர்ல பிரிச்சு விட்டுருக்காங்க நம்ம தோழர்கள். உருவ பொம்மையை அடிச்சு எரிச்சு தெரு தெருவா தரத்தரத்துல இழுத்துட்டு போயிருக்காங்க. அவ்வளவு கோபம். மோடி உருவ பொம்மையை எரிச்சு இழுத்துட்டு போறாங்க. ஏன்னா நீங்க எங்க மாநிலத்தை எதுவுமே இல்லாம ஒரு இடத்துல தேக்க நிலையை அடைய வச்சிருக்கீங்க. ஆனா அதை மீறி கடனை உடனே வாங்கி எங்க மாநிலத்தை நாங்க வளர்த்துட்டு வர்றோம். அப்ப நாங்க எல்லா திசையிலும் முடக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில வேடிக்கை பார்க்க மாட்டோம். கெட் அவுட் மோடின்னு சொல்லி கடுமையான போராட்டத்தை பண்ணிருக்காங்க. பாருங்களேன். அதோட மட்டும் இல்லாம மோடி தமிழ்நாட்டுக்கு வரவே கூடாது, இது எங்க மாநிலம், உங்க ஐடியாலஜில எங்க கிட்ட காட்டாதீங்கன்னு கடுமையா பேசி இருக்கிறாங்க. இங்கேயும் ஒரு உள்ளடி வேலைக்கு தான் மோடி வந்திருக்காரு. ஒன்னும் இயற்கை விவசாயத்தை அப்படியே தூக்கி நிப்பாட்டெல்லாம் வரல. விவசாயிகளை மோடி போல துன்புறுத்தியவர்கள் யாருமே இல்ல. இத்தனை ஆண்டு கால விடுதலை இந்தியாவில மோடி அவர்கள் தான் விவசாயிகளுக்கு எதிரான 3 வன்மம் நிறைந்த சட்டங்களை கொண்டு வந்தார். இன்றைக்கு வரையும் விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களுக்கு குறைந்தபட்ச விலையை செய்யல. விவசாயிகள் உற்பத்தி செய்கிற பொருள்களை, முக்கியமான உணவுப் பொருள் லிஸ்ட்ல இருந்தே எடுத்தவர் மோடி தான். கிட்டத்தட்ட 1.25 ஆண்டுகள் போராடினாங்க விவசாயிகள் டெல்லியில. அந்த 1.25 ஆண்டுல 750க்கு மேற்பட்ட விவசாயிகள் செத்து போனாங்க. அங்க செத்துட்டாங்க. கிட்டத்தட்ட அது கொலைதான். குளிர்லையும் வெயில்லையும் செத்து போனாங்க 750 பேரு. வேடிக்கை பார்த்தவர் தான் மோடி. விவசாயிகள் மேல தொடர்ந்து அவதூறுகளை பரப்பினவர் தான் மோடி. இவர்கள் எல்லாம் நக்சலைட்ஸ், திட்டமிட்டு வெளிநாடு பணம் கொடுத்து இவங்களை போராட வைக்குது என்று சொன்னவர் தான் மோடி. எனவே விவசாயிகளுக்காக அவர் இங்க வரல, ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, விவசாயிகளை குண்டு போட்டு கொன்னவர். விவசாயிகள் போராட வருகிற போது ரோட்டை அடைக்கிறது, ரோட்டை குழி தோன்றது, அதுக்குள்ள வந்து காங்கிரீட் சுவர்களை கொண்டு வந்து, இந்த டெம்பரவரியா இருக்கிற காங்கிரீட் சுவர்களை கொண்டு வந்து வைக்கிறது. குண்டு போட்டாருன்னு நான் சொன்னேன் இல்லையா, ட்ரோன் குண்டுகளை விவசாயிகள் மேல போட்டாங்க. அதுல ஒரு 21 வயசு விவசாயி, சின்ன குழந்தை, அந்த பையன் இறந்து போயிட்டார். அவருடைய சாம்பல் எடுத்து இந்தியா முழுவதும் பிரச்சாரம் பண்ணாங்க அந்த விவசாயிகள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப 16,000 ரூபாய் போட போறாராம். விவசாயிகளுக்கான கடனை நீக்குங்கன்னு நம்ம கேட்ட போது, கடனை ரத்து பண்ணுங்க நம்ம சொல்லும் போது, 25 லட்சம் கோடி பணத்தை நான் பெருமுதலாளிகளுக்கு ரத்து பண்ணுவேன், கடனை தள்ளுபடி பண்ணுவேன், ஆனா விவசாயிகளுக்கு தள்ளுபடி பண்ண மாட்டேன், இதெல்லாம் மாநில அரசினுடைய வேலை என்று சொன்னவர் மோடி. மோடி ஒன்னும் அக்கறைப்படுறவர் இல்ல. மோடியினுடைய ஆட்சி காலத்துல 4 லட்சம் விவசாயிகள் தற்கொலை பண்ணி செத்துருக்காங்க. அந்த சாவை வேடிக்கை பார்த்தவர் தான் மோடி. இன்னைக்கு 16,000 ரூபாய் எல்லா விவசாயிகளுடைய அக்கௌண்ட்லயும் போடுறேன்னு இருக்காரு. அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. என்ன அரசியல்? இவங்களை கொண்டு வந்து நிப்பாட்டி, இவங்களுக்கு இந்த எப்படி பீகார்ல 10,000 போட்டு பெண்களுடைய ஓட்டை கவர் பண்ண ட்ரை பண்ணாரோ, அதே போல எப்படி மகாராஷ்டிராவில 2,500 ரூபாய் 5 மாசம் கொடுத்து பெண்களுக்கு ஒரு நம்பிக்கை உருவாக்கி இப்ப அந்த திட்டத்தவே கிடப்புல போட்டாங்களோ, அதை போல விவசாயிகளுக்கு 16,000 ரூபாய் நான் கொடுப்பேன் அப்படின்னு கொடுத்திருக்காரு. கொடுக்க போறதா இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. எல்லாமே நாடகம், வெளி வேஷம். அவங்கள பொறுத்தவரையும் கார்பரேட்டுகளும் ஆரிய பார்ப்பன கும்பலும் அதிகாரத்துல இருக்கணும். நாமெல்லாம்
கையேந்திட்டு பிச்சைக்காரனா அவங்க முன்னாடி நிக்கணும்ன்றதா. இதை எதிர்க்கிறது தான் நம்மளுடைய ரோல். இதை எதிர்ப்பது, அந்த அநியாயத்துக்கு எதிராக களம் காணுவது, மோடி போன்ற பார்ப்பன ஆதிக்கத்திற்கான அடிவருடிகளாக அடியாட்களாக இருக்கிறவர்களுக்கு சரியான எலெக்ஷன்ல பாடம் கற்பிக்கதான் நம்முடைய வேலையா இருக்கும். அதைத்தான் இன்றைக்கு தோழர்கள் செஞ்சிருக்காரு. விரட்டி அடிச்சிருக்கிறாங்க மோடியை.